எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு டிகிரி கூட முடிக்காத இவன் 1974 டால்டன் ஸ்கூல்ல பிசிக்ஸ் அண்ட் மேத்ஸ் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கான். அங்கிருந்து அவனுக்கு கிடைச்ச கான்டாக்ட வச்சு 1976 ஃபினான்ஸ்ல ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்றான். அது மூலியமா மணியை எப்படி எல்லாம் ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு 1988 ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்றான். அந்த கம்பெனில 1 பில்லியன் நெட்வொர்க்கு மேல இருக்கிற ஹை ப்ரொஃபைல மட்டும் தான் கிளைண்ட் ஆக்கணும்னு ரூல் போடுறான். இங்கதான் 1991 அவனோட பிரைமரி பார்ட்னரான கிசலின் மேக்ஸ்வெல்ல மீட் பண்றான். இவங்க ரெண்டு பேரும் இவங்களோட பினான்சியல் ஸ்டேட்டஸ் அண்ட் சோசியல் ஸ்டேட்டஸை யூஸ் பண்ணி மசாஜ் சென்டர்ஸ் அண்ட் பண கஷ்டத்துல இருக்கிற பொண்ணுங்களை எல்லாம் மணி பேட் மூலியமா இந்த இல்லீகல் ஒர்க்குள்ள கொண்டு வர்றான். இன்னும் ஒரு படி மேல போய் அப்படி வந்தவங்களை வச்சு அவங்களோட நெட்வொர்க்கை பில்ட் பண்றான். இந்த டிராபிகிங் எல்லாமே லோலிட்டா எக்ஸ்பிரஸ்ங்கிற போயிங் 727 பிளேன் யூஸ் பண்ணி அக்ராஸ் கண்ட்ரீஸ் மூவ் பண்ணிருக்கான். இந்த விஷயத்தை பத்தி 1996 FBI கேஸ் கொடுத்தும் இதை பத்தி பெருசா எடுத்து விசாரிக்கல. ஒரு 14 வயசு பொண்ணை மாலிஸ்டர் பண்ணிட்டான்னு சொல்லி 2005 நடந்த கேஸ்ல இவனோட பவரை யூஸ் பண்ணி ஒரு சில தப்பை மட்டும் ஏத்துக்கிட்டு 13 மாசம் மட்டும் ஜெயில இருந்திருக்கான். அதுவும் 12 hours a day ஒர்க் பெர்மிட்டோட. He can out from the jail for his works. மாரின் கோமேங்கிற ஒரு ப்ராசிக்யூட்டர் 2019 இந்த கேஸை கொண்டு வரலனா இப்ப கூட இது யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. US டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல இருந்து ரிலீஸ் ஆன எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல வந்து நிறைய ஹை ப்ரொஃபைல் நேம்ஸ் எல்லாமே இருக்குன்றது தெரிய வருது. சோ இப்படிப்பட்ட ஒருத்தனோட ஸ்டோரி இப்ப எதுக்குன்னா, இந்த மாதிரியான ஆளுங்க எப்படி வேணாலும் வருவாங்க, எந்த உருவத்துல வேணாலும் இருப்பாங்க. சோ பி காஷியஸ்.